சொல்லு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஹாய், வெல்கம் பேக் டு பிஜே லைஃப் ஸ்டைல். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் நாங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ என்னென்னா வந்துட்டு ரொம்ப 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 பிஸியாக இருந்தோம். பிஸின்றதை தாண்டி குட்டி பாப்பா இருக்கா, அவளையும் பார்க்கணும், பெரியவங்களையும் பார்க்கணும். அண்ட் வீடு ஷிஃப்ட் பண்ணோம். அம்மா வீட்டில் இருந்து இப்போது இங்கே வந்துட்டேன், ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அதையும் நான் வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக லேட் ஆகிடுச்சி. அண்ட் ரொம்ப பிஸியாக இருக்கேன். நிறைய பேர் ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்டாலேயும் மெசேஜ் வந்திருக்கு, அண்ட் யூடியூப்லேயும் வந்திருக்கு. கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், என்னோடய சுச்சுவேஷன் அப்படி. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். அது எதில் பண்ண போகிறோம் அப்படின்றது இதெல்லாம் நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம். நன்றி மசாலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேபி நீங்கள் பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் வந்து நன்றி மசாலா வாங்கியிருக்கோம். அதிலேருந்து நாங்கள் வந்துட்டு இப்போது பிரியாணி செய்ய போகிறோம். இது திண்டுக்கல் பாரம்பரிய திண்டுக்கல் பிரியாணி. வாங்க பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து மட்டன் வந்து 250 கிராம்ஸ் மட்டன் வந்து நல்லா வேக வச்சுட்டேன். அப்புறம் அதில் இருந்த வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு மட்டன்லேருந்து வேக வச்ச தண்ணி வந்து ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வேக வச்சு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தண்ணி அண்ட் மட்டன் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்து 250 கிராம்ஸ் வந்து ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் ஊற வைக்கணும். இதை ஊற வச்சுருக்கேன். ஸோ நன்றி மசாலா பேக். ஆயில் கூட ஊற்ற வேண்டாம். ஸோ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க மட்டன் வந்து இதில் போட போகிறேன். வாசனை வைக்கங்க, சூப்பராக வாசனை. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஒர்க் போகிறோம், ஆனால் நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்ணும் ஆசை இருக்கவங்களாம் இந்த மாதிரி ரெடிமேட் பிரியாணி வாங்கிட்டிங்கன்னா இந்த நன்றி மசாலா ஆக்சுவலி நல்லா இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ண தான் தெரியும். வாசனை செம்மையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வந்தது அதே கிளாஸ் அளவில் தண்ணி வந்து வேக வச்ச மட்டனோட தண்ணி இருக்குது, அதை எடுத்து இதில் போட்டுருங்க. ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. உப்பு பார்ப்போம். க்ளோஸ் பண்ணிடலாம். 2 விசில் வைக்கணும்னு சொல்லி 3 to 4 விசில் சொல்லியிருக்காங்க. 3 to 4 விசில் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு 2 விசில் வைப்போம். ரொம்ப வெந்துடும் அப்படின்னு பயமாக இருக்குது, அதனால தான். சால்ட் எல்லாம் அவங்களே வந்து எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வாசனைலாம் செம்மையாக இருக்குது. ஆனால் சாப்பிட்டா தான் எப்படி இருக்கும்னு தெரியல. செம்மையாக இருக்குது வாசனை. ஆனால் சாப்பிடும்போது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும் அது என்ன மாதிரி இருக்குன்ட்டு. ஒரு விசிலே ஆஃப் பண்ணிடலாமா? தண்ணி எல்லாம் ஒடுங்கணும்ல. அப்போ 3 விசில் வச்சோன்னா ரொம்ப குழஞ்சு போயிடும். ஒரே விசில் 3 விசில். 3 விசில் வேண்டாம்ப்பா. 3 விசில் 4 சொல்லியிருக்காங்க. 3 விசில் வாவ்.
திண்டுக்கல் பிரியாணி தான் இருக்குமா? அப்படிதான் இருக்கு. இந்த கலரில் தான் இருக்கும் திண்டுக்கல் பிரியாணி. சூப்பராக பல வந்திருக்கு. நல்ல வாசனை. ஸோ பிரியாணி எப்படி இருக்குன்றது டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு. குறை எதுவும் கிடையாது. நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கு. இந்த ரைஸ் நல்லா உதிரியாக பலப்படன்னு நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். பர்ஃபெக்டாக இருக்குது. இதுதான் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி. நன்றி மசாலாவோட திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி. என் பையனை கொஞ்சம் பார்க்கலாம் வேணா சொல்கிறா பார்க்கலாம். நல்லா இருக்கா? பவுண்டி இங்கே பா தம்பி, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பிரியாணியா சிக்கனா? அல்லாவோட பிரியாணியும் சிக்கன் 65 நம்ம ட்ரை பண்ணோம். ரிவ்யூ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஏதாவது அர்ஜெண்ட்டாக நம்ம வந்து ஒர்க் போகணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்க்கு ஒர்க்கிங் விமன்ஸ்க்கு எல்லாம் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு அப்போதைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு நமக்கு டைம் கிடைக்காது. மட்டன் வாங்கிட்டு வந்தோமா, அரிசி போட்டோமா, குக்கரில் வெந்துச்சா, அவ்வளோதான். ஒரு 10 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இந்த பிரியாணி. ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்குது, குயிக்காகவும் முடிஞ்சிடும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.